ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சில்ஸ் வந்தவங்க நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது, சார் சாய்ஸ் லாக்கிங் வந்து எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. சாய்ஸ் லாக்கிங் வந்து எனேபிள் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஒரு காலேஜ், அதாவது புதிதாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சரியா? அதாவது என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு காலேஜ் வந்து பீகாரில் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி மிஷன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி டீம்டு யூனிவர்சிட்டி, சரியா? மொத்தம் 100 சீட் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, சரியா? அப்போ இந்த காலேஜ் கொடுத்துருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மேபி வந்து அதாவது டேட் வந்து திரும்பவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அப்டேட் வந்து இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும், சரியா? ஏன்னா ஒருவேளை இந்த காலேஜ் வந்து ஸ்டே வேகன்சியில் தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அதனால் இதில் ஒரு குழப்பம் வேணாம். நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. சார் நான் சாய்ஸ் லாக்கே பண்ணவே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஆட்டோ சாய்ஸ் லாக் தான். சாய்ஸ் லாக் எனேபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது நமக்கு அப்போ தான் அந்த ரவுண்டு கவுன்சிலிங்கோட டேட் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாய்ஸ் லாக் என்னைக்கு எனேபிள் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து டேட் வந்து முடியுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சாய்ஸ் லாக் வந்து எனேபிள் ஆகிடுச்சு நேற்றுக்கே, சரியா? அதனால் நமக்கு 2 நாள் கழித்து நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து ரிசல்ட் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் 21ஆம் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம், சரியா? 21ஆம் இல்லை 22ஆம் நம்ம வந்து ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் விரும்பின கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.